இவருக்கும் வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது. அந்த நாள் 28/11/2024 யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல இன்றைய நாள் என்ன நாள் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் பிரதோஷ நாளாக கொண்டாடப்படுதுங்க. சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அதுவே சனிக்கிழமை வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் அபிஷேக பிரியர். அவருக்கு பிரதோஷத்தன்று கறந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம். இல்லை என்றால் இளநீர் அபிஷேகம் செய்வது நல்லது. இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன். எனவே இயற்கையான வில்வ இலை அர்ச்சனையும் சிவபெருமானை மகிழ்ச்சி படுத்தும். இது தவிர தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும். பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமமான நமச்சிவாய ஓதி உபவாசம் இருக்க வேண்டும். அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதம் முடிக்க வேண்டும். பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம். இப்படி 11 பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவனருள் நிச்சயம் கிடைக்கும். பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் 3.25 நாளிகையும் சூரியன் அஸ்தமனத்திற்கு பின் 3.25 நாளிகையும் ஆகும். ஒரு நாளிகை என்பது 24 நிமிடங்கள். ஒரு மணிக்கு 2.5 நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை 4 மணியில் இருந்து இரவு 7:30 மணி வரை பிரதோஷ காலம் உண்டு. சௌகரியத்திற்காக மாலை 4:30 முதல் 6 மணி வரை என சொல்லப்படுகிறது. பிரதோஷ விரதங்கள். பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் திருமணம் கைகூடும், பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், வறுமை விலகும், நோய்கள் நீங்கும், சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும், சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது இந்த பிரதோஷ விரதம். பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழிபாடாகும். பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து உலகத்தை காத்தருளினார். விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் சேரும், முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் உள்ளது. இந்த பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழிபாடாகும். அதாவது பிரதி கூட்டல் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது. இதில் பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும், தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகும். பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரியோதசி திதி எனும் 13ஆம் நாள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த பிரதோஷ புராண கதை என்ன என்று பார்க்கும்போது, பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர்கள். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கிடைய ஒத்துழைக்க பார்க்கடலில் மந்தார மலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினர். அதே நேரத்தில் மந்தார மலை மண்ணுக்குள் பதிந்தது. உடனே மகாவிஷ்ணு ஆமையாக, அதாவது கூர்ம அவதாரம் எடுத்து அந்த மந்தார மலையை தாங்கினார். தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது. அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார். அதன் பின்னரே அமிர்தம் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் விரதமிருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. சிவபெருமானை ஆழகால விஷத்தை உண்ட நாள்தான் இந்த திரியோதசி திதி. இது ஒரு சனிக்கிழமை. இதனால் மாதந்தோறும் 2 முறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை நந்தி மூலமாக வணங்குகிறோம். அதனால்
தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த சனி பிரதோஷம் அன்று சிவபெருமானை நாம் வழிபடுவதன் மூலமாக இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும். அன்றைய தினம் சிவபெருமானை வணங்கி தான தர்மங்கள் செய்து வர அளவற்ற பலன்கள் கிடைக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன. இந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு 28/11/2024 முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சௌக்கியமான இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுக்கிரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2இல் புதன் அமர்ந்திருப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் மிக சாதகமான அமைப்புகள் என்று தாங்க சொல்ல வேண்டும். எதையும் விவேகத்தோடு செய்வீங்க, வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவுங்க, பொருளாதாரம் உயருங்க. அதே போல் பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்குது. அதே போல் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. புதிய வேலை வாய்ப்புகளும் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தடைபட்டு வந்த பல நல்ல காரியங்கள் இனி வரும் காலங்களில் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேற இருக்குதுங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டுமோ அல்லது வெளிநாடு வேலைக்கு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. நீங்கள் என்ன காரியத்தை மேற்கொண்டீங்களோ அவற்றில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற மனக்கவலைக்கு இடம் தராதிங்க. 5ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டு இருக்குங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை இருந்து கொண்டே இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி சாற்றி பிரதட்சணம் செய்து வாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும்.